உங்களுக்கு தெரியும், அதாவது தமிழில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றிருந்த ஜாகிரா கல்லூரியுடைய ஒரு பெரிய ஒரு மாணவரான உவைஸ் விளங்கிட்டானே, இவர் என்ன செஞ்சாருன்னா அப்ப ஒரு புத்தகம் எழுதினார். இந்த புத்தகம் இது நம்ம கையளவுல தேடிக்கல கஷ்டமாயிடுச்சு. இணையதளத்தில் என்ன செஞ்சது, இதுல ஏன்னா இது எழுதப்பட்ட ஆண்டு எப்ப தெரியுமா? 1976. அந்த புக் எழுதப்பட்ட ஆண்டு 1976ஆம் ஆண்டு அந்த புத்தகம் எழுதப்பட்டது. என்ன புத்தகம்? தலைப்பு ஈழத்து முஸ்லிம்களின் பேச்சு வழக்கு தமிழ். பேச்சு வழக்கு தமிழும் செந்தமிழும். செந்தமிழ் கொடுந்தமிழ் ரெண்டா பிரிப்பாங்களே. பேச்சு வழக்கில் உள்ளதெல்லாம் கொடுந்தமிழ் என்னுவாங்க, எழுத்துல ஒழுங்கால இருக்க செந்தமிழ் என்னுவாங்க. ஆனா முஸ்லிம்கள் பேசுற இந்த சோனக முஸ்லிம்கள் பேசுவது செந்தமிழ் சொல், சரியான தமிழ் சொல். புத்தகம் எழுதினார். புத்தகம் எழுதினா அதாவது இலக்கிய தமிழ் மாநாட்டில் இந்தியாவில் வச்சு பேசுறத புத்தகம் ஆக்கினாங்க 1976ஆம் ஆண்டு. அதுல கொஞ்சம் சொற்கள் அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு சொல்ல கொடுத்துட்டு அந்த சொல்ல வரக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த பேச்சு வழக்கு சொல் இந்த புத்தகத்துல இருக்குது, இந்த இலக்கண புத்தகத்துல வந்திருக்குது, இந்த இலக்கிய புத்தகத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க என்று ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கொடுத்தார். அவர் ஒரு இலக்கிய, அவர் தமிழ் ஒரு திறமையான ஒருவர். அப்ப அதுக்கு நான் அந்த சொற்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமா எங்கள்கிட்ட உள்ள பழக்கம் அந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன சொல்லுவோம்? அடங்கணும் சொல்லுவோம். அடக்கமா இருக்கணும், அடங்கி வாழணும், இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இந்த அடங்கி வாழணும் நம்ம சுத்தமா என்ன செய்யறது இல்ல, நினைக்கல. கீழ்ப்படிதல் பேசக்கொள்ள மாணவர்கள் என்பவர்கள் அடக்கமா இருக்குன்னு சொல்றதை விட கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ன செய்வோம், பேசுவோம். ஆனா அடங்குதல் என்ற சோனக மொழியில் நம்ம சர்வசாதாரண பேசக்கூடிய சொல். இது ஒரு சுத்த தமிழ் சொல். விளங்கிட்டா? சுத்தமான ஒரு அகராதி சொல் என்று தான் செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அலட்டி என்று சொல்லுவான். இந்த சொல் சுத்த தமிழ் சொல். விளங்கிட்டா? அலற்றுன்றது இது ஒரு சுத்த தமிழ் சொல். அதே போல இங்க சொல்லாட்டி அவத்தம் என்று சொல்லுவாங்க. அவத்தம் பண்ணுவாங்க. இது அவத்தம் என்று என்ன செய்வாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. இக்கிழக்கு மாநாங்களாங்க இங்கெல்லாம் அவத்தம் என்று சொல்றது பிழைக்கு சொல்றது. விளங்கிட்டா? பிழை தவறுக்கு சொல்றது. இது ஒரு சுத்தமான ஒரு தமிழ் சொல், சோனாவ மக்கள் யூஸ் பண்றது. அவல் என்றுவோம், ஒரு சாப்பாடு வருமே அவல். இந்த அவல் என்ற சொல் நம்ம சொல்லக்குள்ள இது எந்த மொழி என்றே தெரியாது. ஆனா அவல் என்றது சுத்தமான ஒரு தமிழ் சொல். இந்த அவல் என்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ற சோனாவ மக்கள் தான். அவல் என்ற சொல் அரபிகளோட பிள்ளைகளுக்கு இந்த சொல்லலாம் எங்க வந்தது கேட்கு. அவல் என்ற சொல். அது மாத்திரம் இல்ல, உடுப்பு இருக்குதே, உடுப்பு என்ற சொல். இந்த உடுப்பு என்ற சொல் மணிமேகலையுடைய மணிமேகலுடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். உடுப்பு என்ற சொல், ஆடை என்றது எப்படி சுத்தமான சொல்லோ அதை விட பழமையான மிக சுத்தமான சொல் தான் உடுப்பு. அதனால தைரியமா ஸ்பீச்ல என்ன செய்யலாம், உடுப்பு உடுத்துன்னு பேசுங்க. சுத்த தமிழுக்கு மாத்தம் சுத்த தமிழ். அது இன்னும் சொல்ல போனா தமிழர் மலர்ந்து போன சுத்த தமிழ் சொல் உடுப்பு என்ற சொல். அதே போல ஊத்தை என்றுவோம். ஊத்தை என்றது சுத்த தமிழ் சொல். அசுத்தம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அசுத்தத்தை விட மிக சுத்தமான மிக பழமையான சொல் தான் என்ன, ஊத்தை என்ற சொல். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே போல இல்லேன் என்ன செய்யணும், இல்லேன் என்ன செய்யணும், அது என்ன தெரியுமா? இல்லேன் என்றதால் இல்லன் என்றது. அது இல்லன் என்ற அந்த சொல் இல்லாதவனுக்கு பயன்படுத்துற சொல்லுது. ஏழை பக்கீருக்கு அதை நம்ம இல்லேன் என்ன செய்யணும் சொல்லி அந்த வளமை ஆயிடுச்சு. வழங்கிட்டா? இல்லன் என்ற சொல் இலக்கியத்தை சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண எடுப்பாங்க. ஒருத்தன் என்று தான் தமிழ்ல சொல்லுவாங்க. நாங்க எப்படி சொல்லுவோம்? ஒத்தன் எடுவோம், ஒத்தி என்றுவோம். வழங்கிட்டா? இது சுத்த தமிழ் சொல். ஒருத்தன் மருவி வந்ததெல்லாம் இல்ல. இது ஒத்தன் தான் சுத்த தமிழ் சொல். ஒருத்தன் எப்படி சொல்லப்படுதோ அதே போல ஒத்தன் என்பதும் மிக பழமையான சொல். ஒருத்தனை விட மிக பழமையானது. புரிஞ்சுக்கணும். ஒத்தி என்றது அதுபோல ஓதுதல். முஸ்லிம்களை பாருங்க, சோனக முஸ்லிம்கள் சரியா யூஸ் பண்ணதுக்கு நம்ம வாசிப்புக்கும் ஓதுதலுக்கு எப்படி டிஃபரெண்டா வச்சுக்கிறோம். குர்ஆனை வாசித்தார் நம்ம சொல்றது இல்ல, குர்ஆனை ஓதினார் தான் சொல்லுவோம். ஓதுதல் என்றதுதான் சுத்த தமிழ். அவங்க அப்படி இல்ல, பகவத்கீதையை ஓதினார்னு சொல்ல மாட்டாங்க, வாசித்தார் தான் சொல்லுவாங்க. ஆனா சோனக மக்கள் சரியா சொல்லுவாங்க, குர்ஆனை ஓதினார், புத்தகத்தை வாசித்தார். அப்படியே சொல்றோம். ஓதுதல் என்றது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட சொல் என்பது தமிழ் மரபு. முஸ்லிம்கள் அதை அழகா என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றோம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல என்னது, இந்த கடுப்பு என்ற சொல். கோபத்துக்கு நம்ம கோபமே தானே, நிறைய பேர் கடுப்பே தாங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கடுப்பா சொல்லுவோம். அப்படியே என்ன, கோபம் தான் அது. அது சுத்த தமிழ் சொல்லுது கடுப்பு என்றது. அதே போல கடைதல், சோத்த கடையாதீங்க, அதை கடையாதீங்க, இதை கடையாதீங்கன்னு சொல்லுவோமே, இந்த கடைதல் ஒரு சுத்த தமிழ் சொல். அதே போல கண்ணாடி தமிழர்கள் சொல்லுவாங்க, நம்ம எப்படி சொல்லுவோம்? கண்ணடி. அப்படித்தானே சொல்லுவோம். கண்ணடி, கண்சக ஆடி, கண்ணடி என்ற அடிப்படையில் பழைய இலக்கண நூல்கள் யூஸ் பண்ணப்பட்ட கண்ணடி என்றது. நம்ம திரிபடைஞ்சவோ அல்லது கொச்சையாவோ செய்யல, அந்த சொற்களை சொல்லவில்லை. களம், எத்தனை களம்? சாப்பாடு. களம் என்றது சாப்பாடை கொண்டு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் தமிழ்ல யூஸ் பண்ணப்படுறது. இன்றைக்கும் முஸ்லிம்கள் வளமையில களம் தான் யூஸ் பண்ணுவாங்க. 5 களம் 10 களம் 20 களம்
யூஸ் பண்ண. இது சுத்த தமிழ் சொல். அரபியிலிருந்து வந்தேன்னா களமடா பேன் அவ்வளவுதான். அவனைட்டா அப்ப களம் என்றது என்னது? சகனுக்கு இன்றைக்கு நம்ம யூஸ் பண்றோம், பந்திக்கு யூஸ் பண்றோம். இது சுத்த தமிழ் சொல்றதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் இலக்கணம் படிச்ச தாய்மாரா பேசுறாங்க. இதெல்லாத்தையும் சர்வசாதாரணமா பாடசாலைக்கு போகாதவங்க என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. அதே போல இந்த கொட்டாவி என்று சொல்லுவோம், கொட்டாவி சொல்லுவோம். இது சுத்த தமிழ் சொல். அதே போல சவடி, சவடி நம்ம மறந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் என்னது? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால திருமணம் பண்ணா கட்டாயம் என்ன செய்யணும்? தாலிக்கு பதிலா முஸ்லிம்கள் உருவாக்கி வச்சிருந்த சவடி ஒரு மார்க்கத்துக்கு முரணான அம்சம். ஆனா சவடி என்ற சொல் சுத்த தமிழ் சொல். திருமணத்திற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய சவடி என்ற சொல். அப்ப இந்த சவடி என்ற சொல்லும் முஸ்லிம்கள் என்னது? கொச்சையால உருவாக்கப்பட்ட சொல் அல்ல. அதுபோல இந்த அதாவது கிழக்கு மாநில அல்லது மத்த தூர பிரதேசங்கள், வடக்கு போன்ற பிரதேசங்களில் சொல்லுவாங்க சவட்டுதல், காலம் விரிச்சா சவற்று சொல்லுவாங்க. இந்த சொல் என்னது? சுத்தமான ஒரு தமிழ் சொல். அதே போல சினுங்கிறது, அதே போல தணல் என்று, தணல் நெருப்பு தணல், தணல் என்றது அதிகமான அந்த நெருப்புடைய அந்த எச்ச பகுதிக்கு தணல் சொல்லுவோம்.